பாராளுமன்ற தேர்தல் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நிகழ்ந்த இரண்டாவது தோல்வி என்கிறார் பேராசிரியர் கீத பொன்கலன். அமெரிக்காவில் பேராசிரியராக தற்போது பணியாற்றி வரும் கீத பொன்கலன் ஐபிசியின் ஊடகவியலாளர் சர்மிளாவின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இதனை தெரிவித்தார். 2009 மே 18 விடுதலை புலிகள் சரீர ரீதியில் தோல்வியுற்றனர். 2024 நவம்பர் 14 விடுதலை புலிகள் கோட்பாடு ரீதியிலும் தோல்வியுற்றனர் என கீத பொன்கலன் குறிப்பிட்டார். ஜாழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்கு மாற்றாக தேசிய மக்கள் சக்தியை தேர்வு செய்துள்ளமை தமிழீழ விடுதலை புலிகளின் கோட்பாட்டுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது என்பதையே காட்டுவதாக அவர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்படும் தருவாயில் பேராசிரியர் கீத பொன்கலன் இக்கருத்தை வெளியிட்டிருப்பதும் அதன் துணையும் அவர் தோல்வியை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. மக்கள் தவறு விட்டு விட்டார்கள், துரோகம் இழைத்து விட்டார்கள், மீண்டும் புலிகளின் கோட்பாடுகளை உயர்த்தி பிடியுங்கள் என்று அரைக்கூவல் விடுவதாகவே இது இருப்பதாக ஆய்வாளர் வி சிவலிங்கம் தேசம் நெட்டுக்கு தெரிவித்தார். விடுதலை புலிகள் இரண்டாவது தடவையாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு தினம்தான் நவம்பர் 14 என்று நான் நினைக்கிறேன். 2009ஆம் ஆண்டு முதல் தடவையாக தோற்கடிக்கப்பட்டார்கள். எல்டிடி பிசிக்கலாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு தருணம். நவம்பர் மாதம் 14 பொது தேர்தல் இடம்பெற்ற அன்றைக்கு ஐடியாலஜிக்கலாகவும் தோற்கடிக்கப்பட்டார்கள். புரட்சிகரமான மாற்றத்தை புரிந்து கொண்ட வடக்கு மக்களுக்கு தலை வணங்குகிறோம் என ஜேவிபியை இயக்குகின்றவர்களில் மிக முக்கியமானவரான அதன் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்தார். தமிழ் தேசிய ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் ரில்வின் சில்வாவுக்கு எதிரான மோசமான பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தனர். ரில்வின் சில்வா தமிழ் மக்களுக்கு மாகாண சபையை வழங்க மாட்டார் என தெரிவித்தார். ரில்வின் சில்வா ஒரு சிங்கள பேரினவாதி என்றெல்லாம் துவேசித்தனர். ஒருபடி மேலே சென்று ரில்வின் சில்வா 1983 ஒரு தமிழ் இளைஞனை அடித்துக் கொன்று தீயிட்டதாக செய்திகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. வடக்கு கிழக்கு மலையகத்தில் தமிழ் கட்சிகள் தேசிய கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டு மக்களின் முகவர்களாக செயற்பட்டு தங்களை வளர்த்துக் கொண்ட காலம் போய்விட்டது என்று தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி மூலம் தங்கள் பிரதிநிதிகளை நேரடியாக பாராளுமன்றம் அனுப்பி வைத்துள்ளனர் என்ற ரில்வின் சில்வா, தமிழ் மக்களுக்கு என்று பிரத்யேகமான பிரச்சினைகள் உண்டு, அவை தீர்க்கப்படும், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். ஜாழ் மையவாத அரசியல் தனக்கு ஒவ்வாதவர்களை விரட்டி அடிக்கும், அதுதான் அன்று துரையப்பாவுக்கு நடந்தது என்று சுமந்திரனுக்கும் நடந்துள்ளது என்கிறார் இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளர் நல்லதம்பி ஜெயபாலன். இலங்கை அரசியல் தலைவர்களில் தன் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றியவர் ஆல்பர்ட் துரையப்பா. ஆனால் அவர் போலி தமிழ் தேசியத்துக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். கிறிஸ்தவரான அவரை பொன்னாலை கிருஷ்ணன் கோவிலில் இந்து கோவிலின் முன்வைத்து பிரபாகரன் சுட்டுக் கொன்றார். கூட்டணியின் தூண்டுதலால் தான் இப்படுகொலை இடம்பெற்றது. ஆனாலும் பிரபாகரனை தேசிய தலைவர் என்பவர்கள் அவருடைய கரையார சமூகத்தை சேர்ந்தவர்களின் வீட்டில் கை நினைக்க மறுக்கின்றார்கள். இவர்கள் என்ன தேசியம் பேசுகிறார்கள் என்றும் நல்லதம்பி ஜெயபாலனுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது எம்.ஏ. சுமந்திரன் ஆணாக இருந்ததை தவிர ஜாழ் சைவ வேளாளராக இல்லாததாலேயே அவர் மீது அபாண்டமான பழிகள் சுமத்தப்பட்டு அவர் தோற்கடிக்கப்பட்டார் என நல்லதம்பி ஜெயபாலன் தேசம் நெட்டுக்கு தெரிவித்தார். IMF இலங்கைக்கான 4ஆம் கட்ட நிதியை விடுவித்துள்ளது. 4ஆம் கட்டத்துக்கு $2.9 பில்லியன் அமெரிக்க டாலரை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்சமயம் $333 மில்லியன் அமெரிக்க டாலர் விடுவிக்கப்பட்டு இதுவரை இலங்கையை பொருளாதார ரீதியாக மீட்க $1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் நேர்த்தியான பொருளாதார திட்டங்களை கொண்டிருப்பதாகவும் அது தங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை அளிப்பதாகவும் IMF தெரிவித்துள்ளது. IMF உடன் கடன் மீளச் செலுத்தும் விதிமுறைகள் பற்றிய கலந்துரையாடலை மீளவும் ஆரம்பிப்பது சாத்தியமாக இருக்கவில்லை என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுரா, IMF உடன் கடன் மீளச் செலுத்தும் விதிமுறைகள் பற்றி கலந்துரையாடலை மீளவும் ஆரம்பிப்பது சாத்தியமாக இருக்கவில்லை என்று தெரிவித்த ஜனாதிபதி அனுரா, IMF மக்களை கசக்கி புளியாத சமநிலையை பேண வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி IMF-இன் கடன்களை இலங்கை மக்களை கசக்கி புளிந்து திருப்பிச் செலுத்த முற்படுவது அவர்களுடைய முதலாளித்துவ சிந்தனை போக்கியை காட்டுவதாகவும், IMF-இன் கடனை திருப்பிச் செலுத்தாமல் பொருளாதார செயற்பாடுகளை முன்னெடுக்கும் அர்ஜென்டினா போன்ற நாடுகள் உள்ளது என்று தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பின் முக்கியஸ்தரும் CWI-இன் சர்வதேச செயலாளருமான சேனன் தேசம் நெட்டுக்கு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியை ஜேவிபியை சிவப்பு பயங்கரவாதம் என்று தாங்கள் விமர்சிக்கவில்லை என தெரிவித்த சேனன், அவர்களில் இடதுசாரி சிந்தனையுடையவர்களும் உள்ளனர் என்றார். சேனன் மேலும் குறிப்பிடுகையில், வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமே தமிழ் தேசியத்தை உறுதியாக பற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் தமிழ் நெட் ஜெயா குறிப்பிடுவது போல் இவர்கள் பிரிந்து போகின்ற அதிகாரத்துடன் கூடிய சுய நிர்ணய உரிமையை கோரவில்லை என்றும் அதனை தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தலைமையிலான ஐக்கிய சோசலிச கட்சியை கோருகிறது என்றும் தெரிவித்தார். மாவீரர் தினத்தில் எதிர்ப்பரசியல் ஒன்றை முன்னெடுப்பதற்கு இருந்த வாய்ப்புகளையும் புதிய தேசிய மக்கள் சக்தி அரசு இல்லாமல் செய்துவிட்டது. போலீசார், புலனாய்வு துறையினர் வந்து தடுப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற கிளுகிழிப்பு இல்லாமல் தமிழ் தேசிய மாவீரர் தினத்திலும் சோபை இழந்து போயுள்ளது. மாவீரர் தினத்துக்காக பாராளுமன்ற குழு கூட்டங்களை பிற்போடுவதற்கு அரசு அனுமதி அளித்ததற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நன்றி தெரிவித்திருந்தார். தமிழ் மக்கள் இறந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு எதுவித தடையும் இல்லை என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் டான் தொலைக்காட்சியின் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார்.
இதனை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் புலிகள் இலங்கையில் சட்டப்படி தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதால் அவர்களுடைய சின்னம், கொடி, சீருடை என்பவற்றை பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்பதையும் அவர் கோடிட்டு காட்டியுள்ளார். மேலும் கடலில் மிதந்த மர்ம பொருள் ஒன்றை திறந்து பார்த்ததால் பாதிக்கப்பட்ட மீனவரை மருத்துவமனையில் நேற்று சென்று பார்வையிட்ட அமைச்சர் சந்திரசேகரன் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியோடும் உரையாடியிருந்தார். இலங்கை தமிழர்கள் தமிழீழம் வேண்டாம் என்று சொன்னாலும் புலம்பெயர் தமிழர்களும் தமிழகத்தில் உள்ள சீமான் போன்றவர்களும் வெற்று கோஷங்களை எழுப்பி தமிழீழ கோரிக்கையை தக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள் என ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் தளபதியாக இருந்த சட்ட ஆலோசகர் சின்னத்துரை ராஜேஷ்குமார் தெரிவிக்கின்றார். அண்மையில் மாவீரர் தினத்தையொட்டி சீமான் நிதி கோரி வேண்டுகோள் விட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நல்லூரடியில் சட்டத்தரணி ஒருவரது வீட்டில் களவாடப்பட்ட 1,40,00,000 பெறுமதியான பணமும் நகைகளும் மீட்கப்பட்டுள்ளது. அவ்வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண்ணும் கிளிநொச்சியில் ஒளிந்திருந்த ஒருவரும் இது தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்னும் சில தினங்களுக்கு முன் இன்னும் ஒரு சட்டத்தரணியின் வீட்டில் அவர் இல்லாத நேரத்தில் 40 பவுன் நகை களவாடப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கில் கனமழையுடன் கூடிய புயல் வீசும் என வானிலை அவதானிகள் எச்சரித்துள்ளனர். ஏற்கனவே சில தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையால் மண் போதுமான நீரை இழுத்து வைத்துள்ளதால் மேலதிகமான மழை வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஏற்பட போகும் கனமழை மற்றும் புயலை சாதாரணமாக கணிக்க வேண்டாம் என வானிலை அவதானிகள் எச்சரித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மட்டும் இக்காலநிலை காரணமாக 2000 குடும்பங்களைச் சேர்ந்த 7,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மட்டும் இக்காலநிலை காரணமாக 2000 குடும்பங்களைச் சேர்ந்த 7,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் தயார் நிலையில் இருப்பதாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். தேசிய நல்லிணக்க முயற்சிகளுக்காக மாத்தள சுனேத்த ஹமாத்துரு தேரோவுக்கு சிவஜோதி ஞாபகார்த்த விருதும் அதற்கான 1,00,000 ரூபாய் காசோலையும் வழங்கப்பட்டது. லிட்டில் டேக் அகாடமியின் முன்னாள் பணிப்பாளரும் சமூக ஆளுமையுமான அமரர் ப சிவஜோதி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு லிட்டில் டேக் அகாடமியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்விலேயே மாத்தள சுனேத்த ஹமாத்துரு தேரோ கௌரவிக்கப்பட்டார். நிகழ்வுகளுக்கு ஊடகவியலாளரும் லிட்டில் டேக் அகாடமியின் ஆலோசனை குழு உறுப்பினருமான மு தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக சிரேஷ்ட சட்டத்தரணி சோ தேவராஜா அவர்களும் சமத்துவ கட்சி பொதுச் செயலாளர் மு சந்திரகுமார் அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தார். நிகழ்வில் ஆசி செய்தியை வழங்கிய திருமறை கலாமன்ற இயக்குனர் பணபிதா ஜோசுவா கிளிநொச்சி மாவட்டத்தில் இத்தனை பெரிய ஆளுமைகள் இருக்கின்றார்களா என மெய் சிலித்து போய்விட்டேன் என குறிப்பிட்டிருந்தார். திரு முருகேசு சந்திரகுமார் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தின் சமகால நிலைமைகள் தொடர்பிலும் படித்த கிளிநொச்சி மாவட்ட இளைஞர்கள் வெளியேறுவது கவலை அளிப்பதாகவும் லிட்டில் டேக் அகாடமி போன்ற இலவச தொழிற்கல்வி நிறுவனங்கள் இந்த இளைஞர்களை மேலும் தன்னம்பிக்கையுடன் உருவாக்குவது ஓரளவு திருப்தி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். வெளியீட்டு உரையில் பேசிய துஷ்யந்தன் காலத்தின் தேவை உணர்ந்து காத்திரமான ஒரு நூலாக்க முயற்சியை லிட்டில் டேக் அகாடமியினர் மேற்கொள்வது காத்திரமான பணி என தெரிவித்தார். நிகழ்வுகளின் இறுதியில் லிட்டில் டேக் அகாடமியின் உதவி பணிப்பாளர் பாலசிங்கம் கஜிபன் ஏற்புரையை வழங்க திருமதி கம்சகௌரி அவர்கள் நன்றியுரையை வழங்கி நிகழ்வுகளை நிறைவு செய்தார். ஏறத்தாழ 200 பேர் வரையானோர் கலந்து கொண்டிருந்த நூல் வெளியீட்டு விழாவில் மேடையேற்றப்பட்ட சன் நாடக குழுவினரின் மொட்டை நாடகம் பலருடைய கவனத்தை ஈர்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது.